ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான 8 சூப்பர் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நேரமும் சேமிக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகளுமே சுலபமாக தீர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்புன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் கொதிக்க வைப்போம் இல்லையா? அந்த பாலை கொதிக்க வைக்கும்போது நம்ம பக்கத்திலே தான் இருக்கணும். எங்கேயுமே நகர முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம கரண்டியை இந்த மாதிரி குறுக்க வச்சுட்டோம்னா நமக்கு அந்த பால் ஒரு துளி கூட கீழே பொங்கி விழாது. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாதம் நம்ம கரண்டியெல்லாம் அள்ளி போடுவோம். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதம் கரண்டியில் ஒட்டும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம சாதம் அள்ளி போட்டோம் அப்படின்னா அந்த சாதம் கொஞ்சம் கூட அந்த கரண்டியில் ஒட்டாதுங்க. நீங்கள் சாதம் போட்டதுக்கப்புறம் அப்படியே கரண்டியை வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப காஞ்சி போயிடும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். திரும்பவும் சாதம் போட்ட கையோடு நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த கரண்டி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு சாதமும் ஒட்டாதுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மூணாவது டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் பருப்பு வகையெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பூச்சி வண்டு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிரும். இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த காமிக்கிறேன். இப்போ நம்ம எப்பவுமே பருப்பு வகை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பருப்பு வகை பார்த்திங்கன்னா நமக்கு 3 மாதத்துக்கு கூட வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பூச்சி வண்டு எதுவும் வராது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பிரிஞ்சி இலை போட்டு வச்சுக்கோங்க. கூடவே இன்னொரு ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். உங்களால் ஃப்ரை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் காய வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி வச்சோம் அப்படின்னா அது தனி தான். அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். நமக்கு பூச்சியுமே பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி அதை நல்லா ஆற வச்சு தான் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணுங்க. அப்படியே நீங்கள் சுட சுட கொட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேர்வை தண்ணி பட்டு அதுவுமே சீக்கிரமாக பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து 4th டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கரைலாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். எப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே நமக்கு அந்த எறும்பு எப்படி வருதுன்னே தெரியாமல் வந்துடும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 கிராம்பு இதுக்குள்ளே போட்டுடுங்க. அந்த வாசனைக்கு அந்த எறும்பு இந்த சர்க்கரை பக்கமே திரும்பி பார்க்காது. கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பவுமே சர்க்கரைக்குள்ளே கரண்டியை போட்டே வைங்க. கொஞ்சம் ஈரம் பட்டாலும் இந்த சர்க்கரை எல்லாம் வீணாக போயிடும். 5th டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லெமன் எதுக்காக வைக்கிறோம்னா, இந்த ஃப்ரிட்ஜில் லெமன் வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ் நமக்கு நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். இந்த கெட்ட ஸ்மெல் துர்நாற்றம் எதுவும் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து 6th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெளியில் வச்சுருவோம். அந்த மாதிரி இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கொசுக்கள்லாம் அது மேலே உட்காரும். நமக்குமே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சேரும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7th டிப்பு நம்ம முட்டைலாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த முட்டையை நீங்கள் கேக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கேக்கு வரவே வராது. இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சா மட்டும்தான் நமக்கு கேக்கு நல்லா வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கேக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் டாங்ஸ் இல்லையா 2 ஸ்பூன் இருந்தால் போதும், சூப்பரான டாங்ஸ் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூனுமே ஈக்குவலாக ஒரே சைஸில் இருக்கணும். இந்த ஸ்பூனையும் அந்த ஸ்பூனையும் பேக்கில் திருப்பி வச்சுக்கோங்க. ஒரு லப்பர் பேண்ட் இருந்தால் போதும். அதை நல்லா டைட் பண்ணி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக நல்லா அந்த லப்பர் பேண்டை சுற்றி விடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த டாங்ஸ் நல்லா டைட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி டைட்டில் நம்ம நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கரண்டி ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூடான பொருள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த 8 கிச்சன் டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye. See you.